வணக்கங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவரின் பிறந்தநாள், தளபதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புசி ஆனந்தன் அப்பா அவர்களின் ஆலோசனைப்படி கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாபனன் தலைமையில இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சூலூர் தொகுதியிலிருந்து 15 பெண்கள் உடல் உறுப்பு தானம் பண்றதுக்கு முன் வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எங்களுடைய தளபதி சொல்றது என்னன்னா சோசியல் சர்வீஸ் பண்ணுங்க, மக்கள் கிட்ட உங்களை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்காரு. அவர் சொல்ற அந்த பாயிண்ட் நாங்க எடுத்துட்டு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்க உடல் உறுப்பு தானம் பண்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் நம்ம இறந்ததுக்கு அப்புறமா இந்த பூமியில நம்ம இருக்க போறது கிடையாது. ஆனா தொடர்ந்து தளபதியின் பெயர்ல சொல்லிட்டு எங்களுடைய இதயமோ எங்களுடைய கண்ணோ தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதியும் சொல்லி வாழ்ந்துகிட்டே வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்திலையும் அவருடைய அவர் எங்களுக்கு திருப்பி திருப்பி கொடுக்குற அட்வைஸ் சேவைகள் பண்ணுங்க, சோசியல் சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே பேஸ் பண்ணியும் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த சிங்க பெண்கள் நாங்க எங்களுடைய தோழிகள் எல்லாருமே உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நான் நம்புறேன். இதுவே தொடர்ந்து எல்லாரும் நீங்களும் கொடுங்க. அது அந்த உடல் உறுப்பு வீணா போகாம அதை ப்ரிகாஷன் பண்ணி அதை திருப்பி இன்னொருத்தவங்களுக்கு, ஒரு குழந்தைக்கோ இல்ல ஒரு இன்னொருத்தவங்களுக்கோ யூஸ் பண்ற மாதிரி கொடுங்க அப்படிங்கறத நான் தாழ்மையா கேட்டுக்கிறேங்க. இப்ப நாங்க சகோதரிகள் 2 பேர் இருக்கோம். நாங்க 2 பேருமே முன் உடல் உறுப்பு தானம் கொடுத்துருக்கோம். என் பெயர் மோகனப்பிரியா, நான் மாவட்ட துணை செயலாளர். நன்றி.